இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே பேரமைதி உண்டாயிற்று. ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கோடியிருப்பதனான நமது பாதுகாவலர் புனித அந்தோணியருடைய நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மனித வாழ்க்கையினுடைய இந்த ஓட்டத்தினை மிக சிறப்பாக சித்தரிக்கின்றார். விவிலிய பேராசிரியர்கள் இந்த நற்செய்திக்கு ஒரு சரியான ஒரு விளக்கத்தினை கொடுக்கின்றார்கள். இந்த நற்செய்தியினுடைய வார்த்தைகள் இப்படி அமைந்திருக்கின்றன. இயேசுவும் சீடர்களும் கடலில் படகின் மீது பயணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது திடீரென ஒரு பெரிய கொந்தளிப்பு வருகின்றது. பிறகு சீடர்கள் அச்சத்தால் இயேசுவை எழுப்புகின்றார்கள். இயேசுவும் எழுந்து கடலை அமைதிப்படுத்தி தன் சீடர்களுக்கு ஏன் அஞ்சுகிறீர்கள் என்பதை சொல்கின்றார். இது மனிதனுடைய வாழ்க்கையை ஒப்பிடுகின்ற போது இவ்வாறு சொல்லப்படுகின்றது. இங்கு வருகின்ற படகு என்பது மனிதனுடைய வாழ்க்கை, கடல் என்பது இந்த உலகம். இந்த உலகத்தில் மனித வாழ்க்கை என்ற படகு ஆனது பயணப்பட்டு போய்கொண்டே இருக்கின்றது. அதில் வருகின்ற அந்த அலை, பெரும் கொந்தளிப்பு என்பது மனித வாழ்க்கை நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள். மனிதர்கள் நாம் அதில் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்மோடு இயேசுவும் வந்து கொண்டிருக்கின்றார் என்பதை இது அருமையாக சித்தரித்து பார்க்கின்றது. எனவே இந்த நற்செய்தி என்பது நம்முடைய வாழ்வோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, மனித வாழ்க்கையில் துன்பம் என்பது அது நீக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் துன்பமானது இருக்கின்றது. துன்பத்தை நீக்கிவிட்டு மனித வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க முடியாது. எவ்வாறு கடலில் அலை வந்து கொண்டே இருக்கின்றதோ அதுபோல தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அலை அலையாய் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த துன்பத்திற்கான காரணத்தை நாம் சொல்லிவிட முடியாது. சில துன்பங்களுக்கு நாம் காரணத்தை சொல்லிவிடலாம். ஆனால் சில நேரங்களில் நமது வாழ்க்கையில் துன்பங்கள் வருகின்ற போது அதற்கான காரணத்தை நாம் சொல்லுவதற்கு, கண்டுபிடிப்பதற்கு முடியாமல் இருக்கின்றது. இந்த உலகத்தில் நேர்மையாளர்களும் துன்பப்படுகின்றார்கள். அந்த அவர்களுடைய துன்பத்திற்கு காரணத்தை பல நேரங்களில் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. அதற்கு நல்ல உதாரணம் விவிலியத்தில் படித்து பார்க்கின்றோம். யோபுவுடைய வாழ்க்கையில் எதற்கு அவர் துன்பம் வந்தது என்பதை அது கடவுளுடைய திட்டமாக தான் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் துன்பமானது வந்து கொண்டு இருக்கின்ற போது அது கடவுளுடைய திட்டம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இந்த மனித வாழ்க்கையில் இந்த குழந்தை மண்ணில் என்று பிறந்ததோ அன்று முதல் அந்த துன்பமானது ஆரம்பிக்கிறது. அதை இப்படி சொல்வார்கள், இந்த குழந்தையானது தாயின் கருவறையில் இருக்கின்ற போது அதற்கு தேவையான உணவு, அதற்கு தேவையான அனைத்தையும் தாயிடமிருந்து அது பெற்றுக்கொள்கின்றது. அது எப்பொழுது இந்த உலகத்தில் ஒரு குழந்தையாக பெறப்படுகின்றதோ அன்று முதல் அது தனக்கு தேவையான அந்த மூச்சு காற்றாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம், அனைத்தையும் அது பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்ற போது அன்று முதல் அந்த துன்பமானது தொடங்குகின்றது. அதன் காரணமாக தான் அந்த குழந்தை முதலாக அழ ஆரம்பிக்கின்றது. அன்று தொடங்குகின்ற அந்த துன்பமானது இந்த மனித உயிர் அந்த உடலில் இருந்து பிரிகின்ற வரை இருக்கின்றது. நாம் என்று கல்லறையில் செல்கின்றோமோ அன்று நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லை. எனவே இந்த மனித வாழ்க்கையில் அடுக்கடுக்காக துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. சில துன்பங்களுக்கு நாம் காரணங்கள் கண்டுபிடித்து விடலாம். சில துன்பங்கள் நம்மிடமிருந்து வருவதை நாம் கண்டுகொள்கின்றோம். ஆனால் பல நேரங்களில் நாம் நமது வாழ்க்கையில் படுகின்ற துன்பங்களுக்கு அது விடை காண்பது என்பது இயலாத ஒரு காரியமாக இருக்கின்றது. இன்று நாம் நினைத்து பார்க்கின்ற நம்முடைய பாதுகாவலர், கோடி அற்புதரான புனித அந்தோணிய வாழ்க்கையில் பாருங்கள். அவர் இன்று புதுமை வள்ளல், கோடி அற்புதர், புதுமைகளுக்கெல்லாம் அவர் அருள் செய்கின்றார் என்று நாம் சொல்கின்றோம் என்றால் அவருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருந்தது. அதை நாம் சிறப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால் புனித அந்தோணியார் 36 வயதில் இறந்து போய்விடுகின்றார். மிக குறைந்த வயது. அந்த வயதில் அவர் இறந்து போகிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் அவர் எத்தகைய துன்பங்கள்லாம் பட்டிருப்பார். அது மட்டுமல்ல, அந்தோணியார் வாழ்ந்தபோது அவர் பல புதுமைகளை ஆட்சி கொண்டு இருக்கின்றார். ஆனால் அவருடைய மடத்தலைவர் சொல்லிவிடுகின்றார், நீங்கள் ஒரு நாளைக்கு 13 புதுமைகள் மட்டும்தான் செய்ய வேண்டும். எனவே அவரை சுற்றி இருக்கின்ற எல்லோருடைய மத்தியிலும் இருந்து அவரும் துன்பங்களை சந்தித்தார். ஆனால்
அந்த துன்பத்தை அவர் எப்படி வெற்றி கொண்டார் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையில் இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் கற்றுக்கொள்கின்ற மிகப்பெரிய ஒரு சிறந்த பாடமாக இருக்கின்றது. அன்பிற்கினியவர்களே, இந்த துன்பத்தின் மத்தியில் இயேசு இந்த நற்செய்தியின் வழியாக நம்ம சொல்வது என்னவென்றால், துன்பத்தில் நாம் தனித்து விடப்படுவதே கிடையாது. நம்மோடு இயேசு இருக்கின்றார், நம்மோடு அவர் உடன் நடந்து கொண்டிருக்கின்றார். எவ்வாறு இந்த சீடர்கள் படகில் பயணப்பட்டு போகின்ற போது அந்த இடத்தில் இயேசு இருக்கின்றார். ஆனால் இயேசுவை மறந்து இருப்பதின் காரணமாக தான் அவர்கள் அந்த துன்பத்தினை தன்னுடைய வாழ்க்கையை பாதிப்பதாக உணர்ந்து கொண்டார்கள். அதே போல இந்த உலகத்தில் நம் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தாலும் நம்மோடு இயேசு இருக்கின்றார். அந்த இயேசுனுடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லை, மாறாக அது நமது வாழ்க்கையை பண்படுத்துகின்ற ஒரு படிப்பினையாக மாறிவிடுகின்றது. எனவே அன்பிற்கினியவர்களே, துன்பத்தை நாம் வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய பாதுகாவலர் கோடி அறுப்பதனான புனித அந்தோணியாரை போல நாமும் இயேசுனுடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இயேசுனுடைய உடனிருப்பை மிக சிறப்பாக உணர்ந்தவர் தான் நமது பாதுகாவலர். அதை சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய கரங்களில் இருக்கின்ற குழந்தை இயேசு. அவர் எப்போதுமே இயேசுவை தன் இதயத்தோடு வைத்து கொண்டார். அதன் காரணமாக தான் குழந்தை இயேசுவை அவருடைய கரங்களில் தவழ்கின்ற அளவிற்கு அவருடைய நம்பிக்கை, விசுவாசம் இருந்தது. எனவே அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் துன்பத்தினை கடந்து நாம் செல்ல வேண்டுமென்றால் கடவுளுடைய உடனிருப்பை நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த கடவுளுடைய உடனிருப்பை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது? நாம் பங்கெடுக்கின்ற இந்த திருப்பலியின் வழியாக. நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் ஆன்மீக நலனை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்கின்றோம். திருப்பலியில் இறைவன் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு ஆறுதலாக இருக்கின்றார், நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றார் என்ற ஒரு மிகப்பெரிய படிப்பினையை இந்த திருப்பலி நமக்கு சொல்லித் தருகின்றது. எனவே அன்பிற்கினியவர்களே, திருப்பலியில் நாம் ஈடுபாட்டோடு பங்கெடுக்கின்றோம் என்றால் இறைவனுடைய உடனிருப்பை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள முடியும். அதை உணர்ந்து கொண்டவர் தான் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார். புனித அந்தோணியுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது அவர் திருப்பலிக்கு செல்வதற்கு தவறுவதே கிடையாது. அவர் ஒவ்வொரு நாளும் காலையில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை திருப்பலியிலிருந்து தான் தொடங்கினார். சிறு குழந்தையாக இருந்த போதிலிருந்து அவர் திருப்பலிக்கு செல்வதற்கு தவறுவதே கிடையாது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் துன்பத்தை கடந்து செல்ல வேண்டும் என்றால் இறைவனுடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனுடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு தினந்தோறும் நாம் பங்கெடுக்கின்ற திருப்பலி. எனவே தினந்தோறும் நாம் திருப்பலியில் பங்கெடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பத்தினை நாம் கடந்து ஆண்டவருடைய ஆசைகளை பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது, புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற அந்த துன்பத்தை அவர் வெற்றி கொள்வதற்கு முக்கியமான காரணம் இறைவனுடைய வார்த்தை. இறை வார்த்தை அவருக்கு எப்போதும் நெருக்கமாக இருந்தது. அதன் காரணமாக தான் அவருடைய கரங்களில் எப்போதும் இறை வார்த்தையை வைத்திருக்கின்றார். உம்முடைய வார்த்தை என் பாதங்களுக்கு ஒளியாக இருக்கின்றது என்று திருப்பாடலாசிரியர் சொல்கின்றார். இறைவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லை. எனவே இந்த உலகத்தில் நாம் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் தீர்வு காண வேண்டும் என்றால் அது விவிலியத்தில் தான் அடங்கியிருக்கின்றது. நாம் விவிலியத்தை எந்த அளவிற்கு ஆழமாக நாம் புரிந்து நாம் அதை உணர்கின்றோமோ அதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையின் துன்பத்திற்கு நாம் விடை காண்கின்றோம். அதன் காரணமாக தான் புனித எரோனிமஸ் சொல்கின்றார், விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியான். இந்த விவிலியத்தை நாம் எந்த அளவுக்கு அறிந்து கொள்கின்றோமோ, அதை எந்த அளவிற்கு நாம் தியானிக்கின்றோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையானது மிக முக்கியமான ஒரு ஈடேற்றம் அடைகின்றது. எனவே விவிலியத்தை வாசிப்பது என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. எனவே தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் திரு விவிலியத்தை வாசிக்கின்ற கடமை நமக்கு இருக்கின்றது. அதை வாசித்து தியானிப்பதின் வழியாக நமது வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற அந்த துன்பத்தினை வெற்றி கொள்ளலாம். இதைதான் நம்முடைய பாதுகாவலர் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு தன் வாழ்க்கையில் சந்தித்த துன்பத்தை எல்லாம் வெற்றி கொண்டு நமக்கு இன்றும் ஆசைகளை வழங்கி கொண்டு இருக்கின்றார். எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் அடுக்கடுக்காக துன்பங்கள் வருவது இயற்கை. அலை போல ஒவ்வொரு நாளும் துன்பங்கள் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பட்டக்காலிலே படும் என்று சொல்வார்கள்.
யார் ஒருவர் துன்பத்தில் இருக்கின்றாரோ அவருக்கு தான் மேலும் மேலும் துன்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட மனித வாழ்க்கையில் நாம் துன்பத்தை கடந்து செயல்பட வேண்டும் என்றால் இறைவனுடைய உடனிருப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனுடைய உடனிருப்பை தான் இந்த கல்வாறு பலி நமக்கு சொல்லித் தருகின்றது. அதே போல இறை வார்த்தையில் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். தினந்தோறும் இறை வார்த்தையை தியானிக்கின்ற போது நம்முடைய துன்பத்தினை நாம் கடந்து இறைவனுடைய ஆசிகளுக்கு நாம் கடந்து செல்கின்றோம். எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, துன்பத்தை கடந்து செல்வதற்கின்ற அருளை புனித அந்தோனியார் நமக்கு தந்திருக்கின்றார். எனவே இறை உடனிருப்பையும் இறை வார்த்தையும் தியானிப்போம். அதன் வழியாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற துன்பத்தினை கடந்து செயல்படுவோம். அதற்கு தேவையான அருள் வேண்டி தொடர்ந்து திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆமேன்.